மாணிக் தாக்கூர் முதல் தளபதியை பற்றி ஒரு வார்த்தை சொன்னார். பாராளுமன்றத்திலையும் நாங்கள் தான் எதிர்க்கட்சியாக இருக்கிறோம், திமுக சும்மா ஆக்டிங் கொடுக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். இந்த 2 விஷயத்த சொல்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறாரு, அடுத்த கட்டத்துக்கு என்ன சொல்கிறாருன்னா, காங்கிரஸில் உள்ள பெரும்பாலான நிர்வாகிகளும் தொண்டர்களும் தாவேக்காவோட கூட்டணி சேரணும்னு விரும்புகிறாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். யார் நீங்கள் யார்? ஏற்கனவே திமுகவில் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஒன்று ராகுல் காந்தி சொல்லலாம், இல்லை இங்கே இருக்க செல்வ பெருந்தகை மாநில தலைவர் சொல்லலாம். நீங்கள் மாணிக் தாக்கூர் யாருன்னு கேட்குறேன். நீங்கள் பேசிகிட்டே இருக்கிறதுக்கு யார்? நீங்கள் யார்? உங்களுக்கு யார் இந்த தைரியம் கொடுத்தா? என்ன விஷயம்? போங்க, தாராளமாக போகலாமேங்கிறேன் நான். பட் வேணுங்கனே திமுகவை காயப்படுத்தும் வகையில் மாணிக் தாக்கூர் பேசிகிட்டே இருக்கிறத எவ்வளோ நாள் திமுக தலைமை ரசிக்கும்? சரியாக இருக்காதுல்ல? அதே இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறாரு, மதுரை வடக்கில் வந்து நம்ம கண்டிப்பாக கேண்டிடேட் போடணுங்கிறார். என்னென்னா தளபதியுடைய தொகுதி அது. தொடர்ந்து அவரை வந்து குறிவைத்து மாணிக் தாக்கூர் பேசிகிட்டே இருக்காரு கிட்டத்தட்ட 15 நாளாக. புரியுதுங்களா? அது அதனால் இன்னை பொறுத்தவரை இன்றைய மாணிக் தாக்கூருடைய பேச்சுங்கிறது வந்து முழுக்க முழுக்க திமுக காங்கிரஸ் கூட்டணி இல்லைங்கிறத சொல்லாமல் சொல்லிட்டார். இது ராகுல் காந்தி சொன்னது தான். இது மாணிக் தாக்கூராக நம்ம எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா மாணிக் தாக்கூருடைய தோளில் கையை போட்டு ராகுல் காந்தி தொடர்ந்து பார்த்துட்ருக்காரு. பேசிட்டு நம்ம எல்லாமே பார்லிமெண்ட்டில் இந்த வாசலில் நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணுறப்போ நம்ம நல்லாவே இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறோம் நம்ம. அதனால் ராகுல் காந்தி நடிக்கிறார், அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை.